வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, ஹவு டு செல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். வாட் ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்? டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன? ஃபிசிக்கலாக இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் விற்கிறது தான் டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் லைக் இபுக்ஸ் நீங்கள் விற்கலாம், தென் கோர்சஸ் விற்கலாம், தென் டெம்ப்ளேட்ஸ் விற்கலாம், இல்லை மியூசிக் விற்கலாம், ஃபோட்டோஸ் விற்கலாம், சாஃப்ட்வேர்ஸ் விற்கலாம். இதுக்கு எந்த ஷிப்பிங்கும் தேவை கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் விற்கலாம். வாட் கேன் யூ செல்? உங்களோட ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து எது ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்றதை பாருங்கள். ஸோ அதையே உங்களால் ஒரு சர்வீஸ் ஆர் சேல்ஸாக கூட நீங்கள் டிஜிட்டலாக உங்களை ப்ரமோட் பண்ணிக்க முடியும். மற்றவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இல்லை டிஜிட்டல் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது பிளானர்ஸ் வச்சுருக்கீங்க, தென் இல்லைனா கேன்வா டெம்ப்ளேட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, இல்லை வீடியோ லெசன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஈஸியாக செல் பண்ண முடியும். உங்களால் ஆன்லைனில் அதை ஈஸியாக செல் பண்ண முடியும். ஹவு டு கிரியேட் யுவர் ப்ராடக்ட்? டிஜிட்டல் ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணுறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கேன்வான்ற ஒரு சூப்பரான ஒரு டூல் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து உங்கள் டிசைன்ஸ் அல்லது உங்கள் பிடிஎஃப் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேர் டு செல்? நிறையா பிளேசஸ் இருக்குது நீங்கள் செல் பண்ணுறதுக்கு. எல்லாருக்குமே ஒரே பிளேஸ் வந்து சூட் ஆகாது. எல்லாருக்குமே டிஃப்ரெண்டான பிளேசஸ் தான் வந்து சூட் ஆகும். உங்களோட நீஷை பொறுத்து இருக்குது. ஸோ சில பிளேசஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு எது கரெக்டாக வரும்ன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கம்ராடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட ப்ராடக்டை வந்து செல் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ டு யூஸ் தான் அந்த வெப்சைட்டு. நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை கூகுள் டிரைவில் வச்சுக்கலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட வச்சுட்டு நீங்கள் செல் பண்ண முடியும். யாராவது கேட்டாங்கன்னா உங்களோட பேமெண்ட் இன்ஃபோவை வந்து ஷேர் பண்ணலாம். தென் வந்து உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் மேனுவலாக சென்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் உங்களோட ப்ராடக்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்டோட இமேஜை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட் வேணும்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் இல்லை உங்களோட வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கேட்க சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் வேணும்னா அவங்க வந்து கேட்பாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து விற்கலாம். லைக் கான்டாக்ட்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து போடலாம். உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்களோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் லிங்க்கை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெப்சைட் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் உங்ககிட்ட வெப்சைட் இருந்தால் நல்லது. ஹவு டு கலெக்ட் பேமெண்ட்? பேமெண்ட் வந்து நீங்கள் கூகுள் பே மூலிமா வாங்கிக்கலாம், இல்லை ஃபோன்பே, இல்லை பேடிஎம், இல்லை பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உங்கள் கியூஆர் கோடை நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கை வந்து உங்கள் கியூஆர் கோடாக மாற்றி அவங்களுக்கு சென்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் யூபிஐ ஐடி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் லிங்க்கை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஹவு டு ப்ரமோட் யுவர் ப்ராடக்ட்? உங்களை மக்கள் எதில் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த பிளேசஸ்லலாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணலாம். லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் ஷார்ட்ஸு, தென் வீடியோஸு, தென் டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. வேல்யூபிளான விஷயத்த முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டை வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து யாராவது முன்னாடியே ப்ராடக்ட் உங்களோட ஆன்லைன் டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அந்த ஹாப்பியான பையர்ஸை கண்டிப்பாக ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோ யுவர் சேல்ஸ். எப்பயுமே ஒரு ப்ராடக்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸை. மக்கள் எந்த ப்ராடக்டை நல்லா விரும்புகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்கள் மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. லேட்டராக உங்களோட ப்ராடக்ட் நல்லா விற்குது அப்படின்னா மோர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதை பண்டிலாக நீங்கள் வந்து செல் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட் நல்லா விற்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் நிறையா பேருக்கு செல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களையும் சேர்த்து விற்க சொல்லலாம். ஒரு ஸ்மால் பாயிண்ட் ஆஃப் கமிஷனுக்கு நீங்கள் கொடுத்து அவங்களையும் நீங்கள் வந்து விற்க சொல்லலாம். ஸோ அது மூலயமா உங்களுக்கும் சேல்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட இன்கமும் ஜாஸ்தியாகும். ஃப்ரீ டூல்ஸ் யூ கேன் யூஸ். என்னென்ன ஃப்ரீயான டூல்ஸ் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ்க்கு நீங்கள் வந்து கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கூகுள் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ரமோட் பண்ணணும்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்.
உங்கள் பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும், இல்லை பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா கூகுள் பே, இல்லை பேங்க்கு, இல்லை யூபிஐஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். இது எதுவுமே பெய்ட் கிடையாது. குவிக்கான சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மாலான ப்ராடக்ட், ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃப்ரீயான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் செல் பண்ண பாருங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதில் செல் பண்ண பாருங்கள். பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் கூகுள் பே ஆர் பேங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட ப்ராடக்ட் பேமெண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்டை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் வந்து மக்களுக்கு காட்டுங்க. உங்கள் பையர்ஸ் கூட எப்பயுமே கனெக்ஷனில் இருங்க. ஸோ ஃபைனலான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடியே உங்களுக்கு பழக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும். கஸ்டமர்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு குவிக்காக ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறத உங்கள் கண் முன்னே நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.